அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் நெஞ்சார்ந்த வணக்கம். இப்போ ஒரு அரசாங்கம்னா மக்களுடைய அடிப்படை தேவைகளை மக்கள் கேட்காமலே செய்யணும். ஒரு நல்ல சாலையா மக்கள் கேட்காம செய்யணும். ஒரு சுகாதார மையம், ஆஸ்பத்திரி, மருத்துவமனையா மக்கள் கேட்காம செய்யணும். ஒரு நல்ல தரமான அரசு பள்ளி மக்கள் கேட்காமையே கொடுக்கணும். பேருந்து வசதிகள் மக்கள் கேட்காம கொடுக்கணும். குடிநீர் வசதி மக்கள் கேட்காம கொடுக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே செய்யக்கூடிய கடமை ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கா? யாரு ஆட்சியில இருந்தாலும், மத்தியில யாரு காங்கிரஸ் பாஜக இருந்தாலும், மாநிலத்துல யாரு ரெட்டலையா இருந்தாலும் சரி, இல்லை சூரியனா இருந்தாலும் சரி, எந்த எம்எல்ஏ, ஏடிஎம்கே எம்எல்ஏ இருந்தாலும் சரி, டிஎம்கே எம்எல்ஏ இருந்தாலும் சரி, எல்லா ஒரு அடிப்படை தேவைகளுமே நம்ம போராடி தான் பெற வேண்டியிருக்கு. தண்ணி வேணுமா ரோட்ல வந்து நிற்கணும், சாலை வேணுமா ரோட்ல வந்து நின்று போராடணும், மருத்துவமனை வேணுமா ரோட்ல வந்து நின்று போராடணும், பள்ளிக்கூடத்துல வசதி, பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு ஆசிரியர் வேணும்னா நின்று போராடணும், ரோட்ல நின்று போராடணும். இப்படி போராட்டமே மக்கள் வாழ்க்கையாக்கி போனா எதுக்கு இந்த ஜனநாயக சுதந்திர நாடு? எதுக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர்? எதுக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்? யாருதான் இவங்க ஆட்சியில நல்லா இருக்கா? இந்த காங்கிரஸ் 8 வருஷம் இந்த சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை வென்று உள்ள நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தாங்க. யாரு நல்லா இருக்கா? விவசாயிகள் நல்லா இருக்காங்களா? இந்த ஆட்சியில விவசாயிகள் நல்லா இருக்காங்களா? இளைஞர்கள் நல்லா இருக்காங்களா? நல்ல பழக்க வழக்கத்தோட, புகையிலை பழக்கம்லாம் இல்லாம, தண்ணி பழக்கம்லாம் இல்லாம நல்லா இருக்காங்களா? பெண்கள் நல்லா இருக்காங்களா? பாதுகாப்பா இருக்காங்களா பெண்கள் இந்த ஆட்சியில? முதல்ல சொல்லுங்க. குழந்தைகள் பாதுகாப்பா இருக்காங்களா? ஊட்டச்சத்தோட இருக்கிறாங்களா வருகால தலைமுறையில்? யாரு நல்லா இருக்கா? அரசு ஊழியர் நல்லா இருக்காங்களா? இல்ல. போக்குவரத்து துறை நல்லா இருக்கா? இல்ல. வேற யாரு? செவிலியர்கள் போராடுறாங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள் போராடுறாங்க, ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்தவங்களும், விவசாயிகள் போராடுறாங்க, தொழில் வச்சிருக்கவங்க போராடுறாங்க, ஜிஎஸ்டி கட்ட முடியல. ஒவ்வொருத்தவங்களும் போராடி 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 தான் எல்லாத்தையும் பெற்றுக் கொண்டிருக்காங்க. இந்த திமுக அரசு ஆசிரியர்களை வஞ்சிச்சது, ஆசிரியர்களை ஏமாற்றி அவர்கள் வாக்கை வாங்கி ஆட்சிக்கு வந்ததுதான் திமுக அரசு. இன்னும் நேற்று இல்ல, எடுத்து அவங்க வரலாற பாத்தீங்கன்னா சிறுபான்மைன்னு சொல்லி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஏமாத்துவாங்க, ஆசிரியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துவாங்க. அப்படி ஆசிரியர் பெருமக்களுக்கு சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமை நாங்க ரத்து செய்யறோம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டுட்டு வர்றோம் அப்படின்னு வாக்குறுதி எண் 309 மூலியமா தெரிவிச்சுதான் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 6,50,000 ஓட்டுக்களை, ஆசிரியர் ஓட்டுக்களை அப்படியே அறுவடை செய்தது திமுக அரசு. இன்னைக்கு ஆசிரியர் பூரா அந்த பென்ஷன் திட்டத்தால பாதிக்கப்பட்டு தெருவில் நிற்கிறாங்க. அந்த பென்ஷனை கொடுத்துட்டு உனக்கும் அரசாங்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நீ 40 வருஷம் அரசாங்கத்துல வேலை பார்த்திருந்தாலும் உனக்கும் அரசாங்கத்துக்கு எந்த சம்பந்தம் இல்ல, அரசாங்க சலுகைகள் எதுவுமே உனக்கு கிடையாதுன்னு அரசாங்க ஊழியர்கள் பார்த்து இந்த அரசாங்கம் சொல்லுது. நம்பி வாக்கு செலுத்தின அரசாங்க ஊழியர்கள் நடு தெருவில் நிக்கிறாங்க. போக்குவரத்து துறையில பென்ஷன் கொடுக்கப்படுறது இல்ல, அந்த பென்ஷனை நம்பிதான் பிள்ளைகளோட கல்யாணம், படிப்பு, வீடு கட்டுறது, மருத்துவ செலவு இதெல்லாம் நம்பி அரசு ஊழியர் நிக்கிறாங்க. பென்ஷன் திமுக காரர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுது, சீனியாரிட்டி பிரகாரம் கொடுக்கப்படுறது இல்ல. பென்ஷன் சீனியாரிட்டி பிரகாரம் கொடுக்கப்படுறது இல்ல, கட்சிக்காரர்களுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. 8 தடவை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. ஐயா சிதம்பரம் அவர்கள் 3 முறை நிதியமைச்சராக இருந்திருக்காரு, கார்த்தி சிதம்பரம் 1 தடவை நாடாளுமன்ற உறுப்பினர். இந்த 8 தடவையில 3 தடவை நிதியமைச்சராக இருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. மாநில உரிமைகள் எதையுமே அவர் பேசல. சிதம்பரம் ஐயா காவிரி நதிநீர், முல்லை பெரியாறு எந்த இனிமே பேசல. ரெண்டுக்கும் கூட்டணி திமுக காங்கிரஸும். திமுக நீட்டு வேணாங்குது, காங்கிரஸ் நீட்டை ஆதரிப்போன மனைவியையே வைத்து போராடுகிறார் ப. சிதம்பரம் அவர்கள். இவங்களோட கூட்டணி என்ன கூட்டணி? மானகிட்ட கூட்டணி. சொல்லுங்க நீங்களே. காங்கிரஸ் எல்லாம் செத்து புதஞ்சு போச்சு. செத்து போன காங்கிரஸ் தோல்ல தூக்கிட்டு போட்டு வர்றது இந்த திமுக. இந்த திமுக ஆட்சியில டாஸ்மாக் கொடுமை தாங்க முடியாம எத்தனையோ குடும்பங்கள் அல்லாடுது. அதற்கு திமுக பதில் என்ன? திமுக காங்கிரஸ் தான் அப்படி இருக்கு. நீங்க இந்த ரெட்டலை இந்த வர்றாரு இரட்டை இலை அதிமுக வேட்பாளர், இவருக்கு வாக்கு செலுத்தலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை விட ஒரு மோசமான விஷயம் எதுவுமே இல்ல. காங்கிரஸ்க்கு வாக்கு செலுத்தினா நம்ம தூக்கு மாட்டி சாவுறதுன்னா, இந்த ரெட்டலைக்கும் பாஜகவுக்கும் வாக்கு செலுத்துறது நம்ம விஷத்தை குடிச்சிட்டு கிணத்துல விழுந்து சாவுறது. இவங்களுக்கு வாக்கு செலுத்தினா பேசாம பாலாயில ஒரு மணக்கு குடிச்சிட்டு படுத்துக்கலாம், அதான் பண்ணலாம். ஏன்னா பாலாயில குடிச்சாலே உடனே உயிர் போயிடும்.
இவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்ம உரிமைகள் போவோம், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போராடியே சாகணும். இதுதான் நடக்கும். இந்த அதிமுக வேட்பாளர் நல்லா கேட்டுக்கங்க, இவர் ஒரு மணல் மாஃபியா. நீங்க வரவேற்கிறதுக்காக நிக்கிறீங்களே, இவர் ஒரு மணல் மாஃபியா. நாங்க வந்துட்டு இருக்கோம், குளிப்பிறை பகுதியில எல்லாம் வந்து மக்களை வந்து அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்க கிராமங்கள்ல டெம்போல ஏத்துறாங்க. ஒரு தலைக்கு 300, ஒரு தலைக்கு 500 கொடுத்து ஏதோ ஆட்டு மாட்டை வண்டியில ஏத்துற மாதிரி நம்ம வீட்டு பெண்களை வந்து டெம்போல ஏத்தி கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறாங்க. நம்ம வீட்டு பெண்களை வண்டியில ஏத்தி கொண்டு வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்கு நிக்கிறாங்க. கேவலம் இந்த 500 1000 ரூபாய்க்கு ஆரத்தி எடுக்க நிற்கும் இந்த பெண்களுக்கு நான் உங்களை திட்டல, எதுவுமே சொல்லல, உங்களோட அறியாமை தான். நீங்க பணம் கொடுக்குறாங்கன்னா வாங்குறது வாங்காது உங்க இஷ்டம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அதை சிந்திச்சு பாருங்க. ஆரத்தி தட்டை தூக்கிட்டு இப்படி நிக்கிறீங்களே அவங்கள வரவேற்கிறதுக்கு, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நினைச்சு பாருங்க. போன அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சியில அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமையை நினைச்சு பாருங்க. அண்ணே என்ன அடிக்காதீங்கன்னு, அண்ணே என்ன அடிக்காதீங்கன்னு, நான் பெல்ட்டால அடிக்காதீங்க, நான் என்னுடைய உடையை கலட்டுகிறேன் என்று ஒரு பெண் கதறினாலே அவள் உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா இன்னைக்கு ஆரத்தி தட்டை தூக்கிட்டு நிப்பீங்களா? ஆரத்தி தட்டை தூக்கிட்டு நிப்பீங்களா? பண்ணது இந்த கொடுமையை கிட்டத்தட்ட 100 பெண்களை அழைச்சிட்டு போய் பண்ணை வீட்டுல அடைச்சு வச்சு அவங்கள ஆடைகளை கலட்டி அவங்கள வீடியோ எடுத்து மிரட்டி தன்னோட இச்சைகளுக்கு கேவலமான பயன்படுத்தி கொண்ட அந்த அயோக்கியர்கள் யாரு? அதிமுக காரங்க. அதிமுக காரங்களோட பிள்ளைங்க தான் பெண்களுக்கு எதிராக இப்படி ஒரு பாலியல் குற்றச்சாட்டை நடத்தினாங்க. அந்த அதிமுக காரங்களை வரவேற்கிறதுக்கு தான் நீங்க ஆரத்தி தட்டை தூக்கிட்டு நிக்கிறீங்களா? நாளைக்கு உங்க வீட்டு பெண்களுக்கு நம்ம வீட்டு பெண்களுக்கு இது மாதிரி நடந்தா நீங்க இந்த மாதிரி அவங்களை வரவேற்கிறதுக்கு நிப்பீங்களா? அந்த எடப்பாடி அரசு தான் நடவடிக்கை எடுக்காதது. அந்த எடப்பாடி அரசு, அந்த எடப்பாடியார் நிறுத்தி இருக்கிறது தான் இந்த சேவியர் தாஸ் அவர்கள். இவர் ஒரு மணல் கொள்ளை அடித்து விற்கக்கூடிய ஒரு மணல் மாஃபியா. மணலை கொள்ளை அடிச்சு கோடியா சம்பாதிச்சு அந்த காசை எடப்பாடி கிட்ட கொண்டு போய் கொடுத்து சீட்டு வாங்கியிருக்க இவருக்கு நீங்க ஆரத்தி எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு நீங்க ரோட்ல இருந்து நின்று போராடுற நிலைமை தான் வரும். இன்னைக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு ரோட்ல கூடின நீங்க நாளைக்கு எனக்கு தண்ணி இல்லைன்னு தெருவில் நிப்பீங்க, நாளைக்கு இங்க சாலை சரியில்லைன்னு தெருவில் நிப்பீங்க. ஐயோ என்கிட்ட பொம்பளை பிள்ளை ரோட்ல போகலையேன்னு தெருவில் நிப்பீங்க. ஐயோ எங்கிட்ட பொம்பளை பிள்ளைங்க பாதுகாப்பு இல்லைன்னு தெருவில் நிப்பீங்க. ஐயோ டாஸ்மாக மூட மாட்டாங்களேன்னு தெருவில் நிப்பீங்க. இப்படி 500க்கு தெருவில் நின்னா 5 வருஷம் முழுக்க தெருவில் தான் நிக்கணும். அதனால நீங்க உணர்ந்துக்கங்க. நீங்களும் உணர மாட்டீங்க. எங்களையும் இப்படி வேலைக்கு போனா 5 ரூபாய் கௌரவமா இருந்து சம்பாதிக்கிறோம். நம்ம கையை ஒண்டிதான் நம்ம எந்திரிக்கிறோம். நம்ம சம்பாதிச்சாதான் நம்மளுக்கு சோறு. யாரும் நம்மள வந்து கை கொடுத்து தூக்கி விட போறது இல்ல. எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம். இந்த கடையில ஒரு டீ குடிக்கிறோமா வரியோட சேர்த்துதான், ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறோமா வரியோட சேர்த்துதான். அந்த வரி யாருக்கு போகுது? அரசாங்கத்துக்கு போகுது. அப்ப யாரு நிதி ஒதுக்கி செய்யணும்? அரசாங்கம் செய்யணும். அரசாங்கம் ஒதுக்கிற நிதியை யாரு வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் செய்யணும்? நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்யணும். இங்க முன்னால எம்எல்ஏ இருந்தது உருப்படி இல்ல, வைரமுத்துவா. இப்ப எம்எல்ஏ இருக்கிறது உருப்படி இல்ல. இத்தனைக்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் அமைச்சர். கேட்டா திமுக கோட்டையா. முன்னாடி கொள்ளடிச்சு இந்த பணத்தை தான் இன்னைக்கு செலவழிச்சு அதிமுக வேட்பாளரை வரவேற்கிறாரு ஐயா வைரமுத்து அவர்கள். இன்னும் முன்னாள் அமைச்சர் ஊர்ல காசு கொடுத்தாலும் கூட்டியா இருந்துருங்கன்னு கெஞ்சி கால் அழுகுறாங்க. காசு நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க நாங்க இருக்கோம். இத்தனை பேர் இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் கேட்கறது ஒரு 10 பேரா இருந்தாலும் பரவாயில்ல. உருட்டான ஆளுங்கள்ட்ட தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க 10 பேருனா எங்களுக்கு 10,000 பேருக்கு சமம். நீங்க 10 பேரு காசு வாங்காம நாங்க சொல்றதை கேட்கிற நீங்க 10 பேர் தான் 10,000 பேருக்கு சமம். அங்க காசு கொடுத்துட்டு 1,00,000 பேர் நின்னாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. உள்ளுக்குள்ள வெந்துகிட்டு இருப்பான். ஐயோ நம்ம இங்க நிக்கிறோமே காசை வாங்கிட்டுன்னு முழு மனசா நிக்க மாட்டாங்க அங்க உள்ள பெண்கள். அங்க உள்ளவங்களை பாத்தீங்கன்னா சொல்லுங்க அந்த பெண்களை. இப்படி இன்னைக்கு காசு கொடுத்துட்டு இங்க நிக்கிறீங்களே ஆரத்தி எடுத்துட்டு, நாளைக்கு நம்மகிட்ட பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றதுன்னு யோசிங்க. பாஜகவுக்கு ஓட்டுகள் வாக்கு செலுத்தலாம் மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பாஜக மனித குலத்துக்கே எதிரி. இன்னைக்கு ஏதாவது மோடி 7 தடவை தானா வந்தவாரு தமிழ்நாடு. ஏன்னா தேர்தல் அப்ப அன்னைக்கு வெள்ளத்துல
அடுத்து சென்னை வந்தாரா, தூத்துக்குடிக்கு கன்னியாகுமரிக்கு வந்தாரா, சென்னைக்கு வந்தாரா, இல்ல நம்ம தமிழகத்தோட உரிமைகள் பறிக்கப்படும் போது அவர் வந்திருக்காரா? காவிரி நதிநீர் தீர்க்கப்படாத பிரச்சனையா இருக்கு. உண்மையிலே மோடி ஒரு தில்லான ஆளா இருந்தா 10 வருஷம் ஆட்சியில காவிரி நதிநீரை பிரச்சனையை தீர்த்திருக்கணுமா வேணாமா? ஒரு உரிமையை நிலைநாட்டி இருக்கணுமா வேணாமா? எதுவுமே தமிழகம் செய்யல. கேரளாவில் உள்ளேபிரார் பிரச்சனையை ஒரு மத்திய அரசாங்கத்தால் தீர்க்க முடியாது. அப்படி மத்திய அரசாங்கத்தால் தீர்க்க முடியலன்னா எதுக்கு ஒரு மத்திய ஒரு அரசாங்கம், ஒரு ஆட்சி? ஒரே நாடு ஒரே மண்ணுன்னு சொல்றாங்க. ஒரே நாடு ஒரே மண்ணுல பக்கத்து மாநிலத்திலே தண்ணி கூட வாங்க முடியலன்னா அப்புறம் எந்ததுல ஒரே நாடு எப்படி வரும்? எப்படி வரும்? 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கோம் உள்ள, ஒரு பய குரல் கொடுக்கறது இல்ல. காவிரி எங்களுக்கு தான் இந்த வாயை திறந்து சொன்னா என்ன? இந்த வாயை திறந்து, இந்த வாயில என்ன இருக்கு? 33 பேருக்கும் உங்களுக்கு எல்லாம் இலவசம், காரு பிளைட் எல்லாம் இலவசம். போய் பாராளுமன்றத்துல எங்க வீட்டுக்காரனு கச்சேரிக்கு போனான்னு போய் மேசையை தட்ட வேண்டியது, திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, வெளிநடப்பு பண்ணிட்டு வந்துட வேண்டியது. ஒரு மாநில உரிமை விட பேசுறது இல்ல. திமுகவும் சரி அதிமுகவும் சரி. பிஜேபி மட்டும் ரொம்ப ஒழுக்கம் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? பிஜேபி ஆட்சி செஞ்ச அந்த ஒரு மாநிலத்துல மணிப்பூர்ல ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி அழைச்சிட்டு போறாங்க. நல்லா கேட்டுங்க, ஒட்டு துணி இல்ல உடம்புல, ஒட்டு துணி இல்லாம அழைச்சிட்டு போறோம். அதற்கு நடவடிக்கை எடுக்கல இந்த பாஜக அரசு. ஆனா இந்த மாதிரி செல்லுல வீடியோ எடுத்து வெளியில விட்டுருவாங்களோ என்னமோ, பாஜகவோட அரசோட லட்சணம் வெளியில தெரிஞ்சிருமோ என்னமோன்னு இணையதளத்தை கட் பண்றாங்க, இன்டர்நெட்டை கட் பண்றாங்க. அதுதான் அவங்க தெரிஞ்சது. வேற எந்த மதத்துக்காரனும் உள்ள நுழைய முடியாது. பாஜக வந்துச்சுன்னா முஸ்லீமும் இஸ்லாமும் நிம்மதியா வாழவே முடியாது. ஒரு ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஒரு முஸ்லீம் குடும்பம் போகுது. ஹோலி பண்டிகை எப்ப அவங்க முகத்துல சாயத்தை பூசி ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு கொடுமைப்படுத்துறாங்க. நாளைக்கு பிஜேபி காரன் உள்ள வந்தானா நம்மூட்டு குலதெய்வத்தை நம்மளை கும்பிட முடியாது, நம்மூட்டு குலதெய்வத்துக்கு ஆடு மாடெல்லாம் வெட்டி நம்ம கும்பிட முடியாது, கவுச்சி திங்க கூடாதும்பா, கேட்டா மகாவீர் ஜெயந்திம்பா. ஏதோ மகாவீர் ஜெயந்திக்கு எங்களுக்கு என்னடா சம்பந்தம்? நான் வருஷம் 365 நாளும் திம்மண்டா அப்படின்னா கேட்க மாட்டான். ஆட்டு கடையை மூடு, கோழி கடையை மூடுங்குவான். இது தேவையா நம்மளுக்கு? நம்மட்டு பொம்பளை பிள்ளைங்க நிம்மதியா ரோட்ல போக முடியாது. ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லுவான். ஆர்எஸ் வெறியர்களின் அட்டகாசம் தமிழ்நாட்டுக்கு வேணுமா அப்படிங்கிறத யோசிங்க. பாஜக வேட்பாளரை நிறுத்திருக்கிறது ஒரு தமிழரா என்னன்னே தெரியல. அவர் ஒரு தமிழரே இல்ல போல இருக்கு. அவருக்கு தமிழே ஒழுங்கா பேச வரல. அப்புறம் எங்க தமிழர் பிரச்சனையில சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு அவர் பேசி வாங்கி கொடுப்பாரு? தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. ஊர்ல வீட்டுல சொந்தக்காரங்கள்ட்ட தெரிஞ்சவங்க, சொந்தம் ஜோலி பந்தம் நிக்கிறவங்க போறவங்க நண்பர்கள் எல்லாத்தையும் போய் சொல்லுங்க. எல்லாரும் கலந்து பேசி ஒரே மனதா ஒரே முடிவா அண்ணன் சீமானின் கட்சி, நாம் தமிழர் கட்சி மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. நன்மை வரும், மாற்றம் உறுதியா வரும். இந்த மாதிரி ஆழத்தை எடுக்கிறதுக்கு ரோட்ல நிக்க வேணாம். வேற எந்த போராட்டத்துக்கு நீங்க ரோட்ல நிக்க வேணாம். உங்க கையில இருக்க ஆயுதம் ஒன்னே ஒண்ணு, வாக்கு. அதை நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்திட்டு வீட்டுல போய் நிம்மதியா தூங்குங்க. உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் போராட்டங்கள் இல்லாம தன்னை போல நடக்கும். நன்றி, வணக்கம்.